வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நமக்கு கிடைச்ச மிக மிக முக்கியமான தகவல்கள் இது ரொம்ப முக்கியம். ஸோ டிஎன் டெட் இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வெளியிட போறதா தகவல்கள் வந்திருக்கு. இந்த ஸ்பெஷல் டெட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு குழப்பமா இருக்கு. ஸ்பெஷல் டெட்ல போனஸ் மதிப்பெண்கள் வழங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கேக்குறாங்க. மேலும் டெட் நியமன தேர்வுல தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் பார்த்திபன் வெளியிட்டுள்ள அந்த முக்கியமான செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு என்னன்னா, 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்க கல்வி ஆசிரியர்களின் சார்பாக கடந்த ஆண்டுகளில் சொல்ல போன இந்த புதிய ஆட்சி மலர்ந்தவுடன் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சந்தித்து கோரிக்கைகள் நியமன தேர்வு இன்றி 2024 வேண்டும் அரசை எந்தவித வகையிலும் காயப்படுத்த வேண்டாம் என்ற நோக்கிலும் இல்லை என்ற போதிலும் இது தேவையில்லை. அந்த மாதிரிதான் நாங்க இந்த போராட்டத்தை நடத்தினோம். இதுல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்றேன் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, கடந்த ஆட்சிகளில் தற்போது உள்ள தமிழக அரசிற்கும் நாம் கோரிக்கைகளை வைக்கும் பொழுது வெறுமனே ஓகேங்களா, சோ அந்த கோரிக்கைகள் எல்லாமே வெறுமனே நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே ஏற்க முடியாது அப்படின்ற எல்லாமே சொன்னாங்க. ஒவ்வொரு தொடக்க பள்ளியிலும் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் வீதம் 5 நிரந்தர ஆசிரியர்களை உறுதிப்படுத்தணும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு கலாச்சாரம், ஒன்றுபாடு, பண்பாடு, ஒழுக்கம் ஆகியவற்றை வலுப்பெற செய்ய ஒவ்வொரு தொடக்க பள்ளிக்கும் ஒரு உளவியல் ஆசிரியர் நியமிக்க வேண்டும். ஒவ்வொரு தொடக்க பள்ளிக்கும் கணினி, அபாகஸ் கல்வி முறையை வலுப்படுத்த வேண்டும். தொடக்க பள்ளிகளில் கழிவறை, விளையாட்டு திடல், சுற்றுச்சுவர் ஆகியவற்றை உறுதிப்படுத்த வேண்டும். 3ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திறனறி தேர்வுகள் கட்டாயம் நடத்த வேண்டும். கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கான தேவையை உணர்ந்து தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் உள்ள வேறுபாடுகளை களைய வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்திற்காக மாணவர்களின் சேர்க்கையை அதிகப்படுத்துவதற்காகவும் பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இதில் உள்ள முரண்பாடுகளை களைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நம்மோடு கோரிக்கைகளை சேர்த்து கிராமப்புற மாணவர்களுக்கான தேவையும் அரசு பள்ளிக்கு தேவையான கோரிக்கையும் இடம்பெற செய்திருந்தோம். சோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள அனைத்து குழந்தைகளும் அரசு பள்ளியிலேயே சேர்க்க புதிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகளை எல்லாமே வச்சிருந்தாங்க. அனைத்து ஆழ்வ குடிநீர், இலவச பேருந்து திட்டம், சுற்றுச்சூழல் வசதி, நூலக வசதி, டிஜிட்டல் வகுப்பறை, கழிப்பிட வசதி எல்லாமே உறுதிப்படுத்தணும். இருமொழி கொள்கையை ஏற்று தமிழக அரசு குறைந்தபட்சமாக இருமொழி ஆசிரியர்களை உறுதிப்படுத்தணும் அப்படின்றது எல்லாமே கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கைகளை அரசு எந்த அளவுக்கு கேட்கறாங்க, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முக்கியமா ஆலோசனைகளை ஈடுபட்டிருக்காரு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க. அது மட்டுமே கிடையாது, டெட் தேர்வுல பாஸ் இந்த 2026 நடைபெற்ற சிறப்பு டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் 50 குறைக்க போராடிட்டு இருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் மதிப்பெண் விகிதத்தை குறைங்க, சோ மற்ற மாநிலங்களை போற இங்கேயும் மாத்தி அனுப்புங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. நிச்சயமா கோரிக்கைகளுக்கான ஒரு அரசாணை தமிழக அரசு விரைவில் வெளியிட காத்துட்டு இருக்குங்க. டெட் பாஸ்க்கு உண்டான நீதிமன்றத்துல தீர்ப்பு வழங்கவும் கண்டிப்பா ரெடியா இருக்கு. ஸ்பெஷல் டெட் மற்றும் காமன் டெட்டுக்கு உண்டான நோட்டிபிகேஷனை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.